ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். அன்பான நம்முடைய சாய்பாபா அவர்கள் தினம் தினம் ஒரு சாய் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் ஒரு சாய் சகோதரி வாழ்க்கையில் சாய்பாபா அவர்கள் நிகழ்த்திய அற்புதத்தை நான் கூறப்போகிறேன். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் சாய்பாபா சாய் சகோதரி அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்திய அந்த அற்புதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இந்த பதிவை நாம் அனைவரும் பார்க்கலாம். சாய்பாபா அவர்களின் அற்புதத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த சாய் சகோதரி கூறுகிறார், ஓம் சாய்ராம். நான் சாய்பாபாவை மிகவும் நேசிக்கிறேன். சாய்பாபா எனக்கு அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் ஓப்பன் பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்றிருந்தேன். அங்கு என் பரீட்சைக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். சாய்பாபா, நீங்கள் நான் விரும்பிய இடத்தில் தேர்வு மையத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். பரீட்சை நடைபெறும் நாள் நெருங்கும் போது நான் முழுவதும் பயமும் மற்றும் பதட்டமும் நிறைந்தேன். எனக்குள் பயம் அதிகரித்தது. அந்த தேர்வு நாள் வந்தது. நாள் எனக்கு பரீட்சை நடத்த போகும் பல்கலைக்கழக அதிகாரியை நான் கேட்டேன். எனது சொந்த மாநிலத்தில் தேர்வு மையம் வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எனது மாநிலத்திலேயே தேர்வு மையம் எனக்கு தருமாறு சாய்பாபாவிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். பல்கலைக்கழகம் வெகு தொலைவில் இருந்தாலும் வேறு மாநிலத்தில் இருந்தாலும் நான் மிகவும் பீதியில் மனசோர்வில் இருந்தேன். அதற்குள் அதை பற்றி என் குடும்பத்திடம் சொல்லவே இல்லை. பரீட்சைக்கு 2 நாட்கள் முன் வைத்துதான் எனது பரீட்சை அனுபவத்தை பற்றி கவலைப்பட்டு அனைவரும் பீதி அடைந்தனர். ஆனால் சாய்பாபா என் குடும்பத்தின் மூலம் எனக்கு எல்லாவற்றையும் சரியாக ஏற்பாடு செய்தார்கள். டிக்கெட் முடிவு செய்யப்பட்டது. சாய்பாபா என் சகோதரியை எனக்கு துணையாக அனுப்பினார். அவளுக்கு நன்றி. எனக்காக 300 கிலோமீட்டர் பயணம் செய்தாள். அவள் காலையில் என் இடத்தை அடைந்தாள். அதிலிருந்து நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கி மாலையில் பல்கலைக்கழக மாநிலத்தை அடைந்தோம். எல்லாம் கச்சிதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் கவலைப்பட்டாலும் சாய்பாபா எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். சாய்பாபா பல வழிகளில் எங்களுக்கு உதவினார்கள். திரும்பி வரும்போது என் குடும்பத்தினர் செயலாக காலையில் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். எங்களுக்கு மாலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் எந்த நேரத்தில் டிக்கெட் கவுண்டர் மூலம் மற்றொரு டிக்கெட் முன்பதிவு செய்ய சாய்பாபா எங்களுக்கு உதவி செய்தார்கள். மேலும் சாய்பாபா பல மக்கள் மூலம் எங்களுக்கு உதவி செய்தார்கள். மிகவும் இனிமையும் நட்பும் கொண்ட ஒரு முதியவர் எங்களுடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு எங்களை வேறொரு பிளாட்பாரத்தில் இறக்கிவிட்டார். நாங்கள் முதல் முறையில் ரயிலில் பயணம் செய்தோம், அதுவும் தனியாக. அதன் பிறகு காத்திருக்கும் போது ஒரு முதியவர் எங்களை ரயிலில் ஏற உதவி செய்தார். நாங்கள் அவரது
குடும்பத்துடன் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். அவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு உதவிய சாய்பாபா அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டை அடைந்தபோது அதிகாலை 3:30 மணி. 3:30 முதல் 4 மணி வரை இருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் எங்கள் வீட்டை நோக்கி சென்றோம். இங்கு சாய்பாபா எங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை இப்போது பாருங்கள். வீட்டை அடைந்த ஆட்டோ ரிக்ஷாவுக்கு கட்டணம் செலுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தோம். நான் என் அறையை அடைந்தபோது என்னிடம் சூட்கேஸ் இருப்பதை நான் மறந்துவிட்டேன். அதை ஆட்டோவில் ரிக்ஷாவிலே விட்டுவிட்டேன். இப்போது சாய்பாபா எப்படி எங்களுக்கு உதவி செய்தார் என்று பாருங்கள். நான் வீட்டுக்கு சென்றபோதுதான் கவனித்தேன். சூட்கேஸை நான் மறந்து விட்டுவிட்டேன். ஆட்டோ ரிக்ஷாவில் விற்று சென்று விட்டேன். இதில் எனது அனைத்து உடைகளும் இருந்தது. நான் பீதி அடைந்தேன். அனைத்து வகையான நான் எனது சகோதரியிடம் கூறிக்கொண்டிருக்கும் போது சூட்கேஸ் காணவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் வீட்டு வாசலில் ஆட்டோ பலமுறை சத்தமாக ஒலி எழுப்பியது. நானும் எனது சகோதரியும் வேகமாக படிக்கட்டில் இருந்து ஓடி வந்து வாயிலை அடைந்தோம். அது சகோதரி இவரிடமிருந்து சூட்கேஸை எடுத்து கொடுத்தார். நான் உடனே நன்றி கூறினேன். நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அதன் பிறகு என் சகோதரி என்னிடம் அந்த ஆட்டோ அண்ணா உண்மையானவர் என்று எனது சகோதரி தெரிவித்தார். இல்லை என்றால் வேறொரு நபராக இருந்தால் அதில் இருந்தால் விலை உயர்ந்த பொருள்கள் என்னவென்று பார்க்க அவர்கள் பையை எடுத்து சென்றிருப்பார்கள். ஆட்டோவின் பின்புறம் சூட்கேஸ் இருந்தது. நாங்கள் முன்னே இருக்கையில் இருந்தோம். வரும்போது கவனிக்காமல் வந்துவிட்டோம். அந்த ஆட்டோ அண்ணன் வீட்டுக்கு வந்து எங்களுடைய சூட்கேஸை கொடுத்து சென்றார். சகோதரி கூறினார், அந்த அண்ணனுக்கு மிக்க நன்றி. இந்த ஆட்டோ அண்ணன் அவர்கள் மிகவும் தாராளமாக நேர்மையும் அவரிடம் இருந்தது. அதனால்தான் எங்களுடைய சூட்கேஸ் எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஆட்டோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. பாபா எல்லா வழிகளிலும் எங்களுக்கு பின்னால் இருந்து எனக்கு சாய்பாபா அவர்கள் உதவி செய்தார்கள். சாய்பாபா தான் எனக்கு உதவி செய்தது என்று எனக்கு தெரியும். என் இதயத்தின் சாய்பாபா அவர்களுக்கு என் மனதார நன்றி சொல்கிறேன். நன்றி தேவா, நன்றி சாய்பாபா. சாய்பாபா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்களுக்கு என் நன்றி காட்ட எனக்கு வார்த்தை போதாது என்று உள்ளம் உருகி இதயத்திலிருந்து இந்த சகோதரி தனது சாய்பாபா நடத்திய அற்புதத்தை நம்மிடையே காட்டியுள்ளார்கள். சாய்பாபா அவர்கள் நடத்திய அற்புதத்தை நாம் இந்த சாய் சகோதரியின் வழியாக நாம் கேட்டோம். இந்த பதிவின் மூலம் சாய் சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நாம் அனைவரும் இந்த பதிவில் கேட்டோம். பாபாவுடைய ஆசீர்வாதம் அருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் சாய்பாபாவை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.